குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு வைகாசி மாதம் 28ஆம் தேதி திங்கட்கிழமை, தமிழ் ஆங்கிலம் 10/6/2024 ஆண்டு. திருகணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:52. திதி இன்று மாலை 6:17 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இரவு 11:37 வரை பூசம், பின்பு ஆயில்யம். நாம யோகம் மாலை 6:17 வரை துருவம், பின்பு வியாகத்தம். கரணம் மாலை 6:17 வரை பத்திரை கரணம், பின்பு பவகரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை. யமகண்டம் பகல் 10:30 12 மணி வரை. குளிகை நண்பகல் 1:30 3 மணி வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் மதியம் 1:30 2:30 வரை. இரவு 7:30 8:30 வரை. வாரசலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று இரவு 11:37 வரை பூசம், பின்பு அதன் பின்பு ஆயில்யம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் சுப முகூர்த்த நாள் சதுர்த்தி. சதுர்த்தினா வளர்பிறை சதுர்த்தி. இது இப்போ எல்லாரும் தேய்பிறை சதுர்த்திக்கு தான் விநாயகரை வணங்குவாங்க. ஆனா வளர்பிறை சதுர்த்தியிலும் விநாயகரை வழிபாடு செய்யலாம். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பஞ்சமி திதி மாலை நேரம் வருகிறது. அப்போ விநாயகரையும் வராகியும் வழிபாடு செய்யும் போது மிக சிறப்பாக இருக்கும். இன்றைய தினம் கொண்டு செல்லுகின்ற பொருள் அருகம்பில் மட்டும் கொண்டு போக, வேற எதுவும் வேண்டாம். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்றைக்கு ஒரு சிறப்பான தகவல் என்ன அப்படின்னா, வாழ்ந்த ஒரு சித்தர் சொன்ன ஒரு பரிகார முறை இது. அது என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்த்துடலாம். ரிஷப லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் சுக்கிரனும் புத பகவானும் குரு பகவானும், கடகத்தில் சந்திர பகவான், கன்னியில் கேது பகவான், துலாத்தில் மாந்தி பகவான், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான், மேஷத்தில் அங்காரக பகவான். இந்த சித்தர் சொன்ன பரிகாரம் எதற்கு அப்படின்னா, அதாவது சனி பகவானுடைய பிடியிலிருந்து நம்ம தப்பிக்க கூடிய ஒரு விஷயம் இது. என்ன விஷயம் அப்படின்னா, நான் நேரா நம்ம இதுக்கே வந்துருவோம், பலனுக்கே வந்துருவோம். என்ன அப்படின்னா, நம்ம சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்கு திராட்சை உபயோகிப்போம் இல்லைங்களா? அந்த திராட்சையை என்ன பண்ணுங்க, டெய்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு காகத்துக்கு வைங்க. எதற்கு அப்படின்னா, உயிரே போக வேண்டும் விதி இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய சக்தி இதற்கு உண்டு. இதை தவிர நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இந்த வன்னிமர விநாயகர் அப்படின்னு சொல்லி. இந்த வன்னிமர விநாயகருக்கு பச்சரிசி மாவு சனிக்கிழமையில விரதம் இருந்து இதை படைச்சா இன்னும் நல்லது. அதே மாதிரி சனிக்கிழமைகளை விரதம் இருந்து எள் கலந்த தயிர் சாதம் படைத்தாலும் மிகப்பெரிய கவசம் போல் நமக்கு பாதுகாக்கை கொடுக்கும். அதே போல காகத்திற்கு தினமும் சாதம் வைக்கும் போது உங்களுக்குள் ஏற்பட உணர்வா இல்ல நிஜமாகவே பித்திருக்களின் ஆசியா அப்படின்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க, உங்க வாழ்க்கையில திடீர்னு நடக்கும் அசம்பாவிதங்கள், விபத்துக்கள், வீண் பழி போன்றவை இதெல்லாம் உங்க கிட்டவே நெருங்காது. அதே போல செய்வின கோளாறுகள் உங்க வீட்டு பக்கமே வராது. தீராத கடன் தொல்லைகள், புத்திர சந்தான பாக்கியம் போன்ற மிக முக்கியமான பலன்களையும், உங்களுக்கு நியாயமான ஆசைகள், இதுக்கு அபிலாஷை அப்படின்னு கூட சொல்லலாம், தங்கு தடையின்றி நிறைவேற்றுவதில் மிக முக்கிய பங்கு வகிப்பது உங்கள் முன்னோர் வழிபாடுதான். உங்கள் முன்னோர்களுக்கு நீங்கள் உணவிடும் புண்ணியம் என்கிற அபரிமிதமான சக்தியை உங்களுக்கு அளிக்க வல்ல அற்புதமான ஜீவராசி எது அப்படின்னு சொன்னால் காக்கை இனம்தான். குடும்பத்துல ஒற்றுமை வேண்டும் என்று நினைக்கும் சுமங்கலி பெண்கள் காக்கைகளை வழிபடுவது வழக்கம். உடன் பிறந்தவர்கள் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க, அதே போல ஒவ்வொரு சகோதரர்களிடம் பாசம் உள்ளவர்களாக திகழ இந்த ஒரு பிடி பூஜையை இதை செய்கிறார்கள். அதாவது எப்படி அப்படின்னா, திறந்த வெளியில் தரையை தூய்மையாக மெழுகி கோலமிடுவார்கள். அதே போல வாழை இலை பரப்பி அதுல சித்திர அன்னங்களை, சித்திர அன்னன்னா என்னன்னா
5 அன்னங்கள் அப்படின்னு சொல்றது. 5, 7, 9 இந்த மாதிரி கணக்குல ஒரு கைப்பிடி அளவு எடுத்து காக்கைகளை காக்கா என்று குரல் கொடுத்து அழைத்து, அந்த அழைப்பினை ஏற்று காக்கைகளும் பறந்து வரும். அங்கு வந்த காக்கைகள் தன் சகாக்களையும் அழைக்கும். வாழை இலையில் உள்ள அன்னங்களை சுவைக்கும். அப்படி சுவைக்கும் போது அந்த காக்கைகள் காக்கா என்று கூவி தன் கூட்டத்தினரையும் அடிக்கடி அழைக்கும். அந்த காக்கைகள் உணவினை சாப்பிட சென்றதும் அந்த வாழை இலையில் பொரி, பொட்டுக்கடலை, வாழைப்பழங்கள், வெற்றிலைப்பாக்கு வைத்து தேங்காய் உடைத்து வழிபடுவார்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் நிறைய செய்வார்கள். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் அதனாலதான் அவங்கெல்லாம் சகோதரர்களுடன் ஒற்றுமையாக வாழ்வார்கள். இது உண்மையிலே இது பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு பரிகாரம். தினமும் ஒரு பிடி அளவு திராட்சை வைங்க. நமக்கு மறைந்த முன்னோர்கள், பித்ருக்கள் காக்கை வடிவில் வந்துதான் இந்த வழிபாட்டுல கலந்து கொள்வதாக பெரியவர்கள் சொல்வார்கள். அவர்களுடைய ஆசி கிடைக்கட்டும். அதே போல உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் அத்தனையும் தீர வேண்டும், சனீஸ்வர பகவானிடம் இருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் இந்த தினமும் ஒரு பிடி அளவு இந்த திராட்சையை, உலர்ந்த திராட்சையை காக்கைக்கு வையுங்கள். உங்களுக்கு எல்லா விதமான சிறப்பான பலன்களும் கிடைக்கும். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும், முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, உங்கள் செயல்பாட்டில் ஒரு புதிய அனுபவம் வெளிப்படும். மற்றவர்களின் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீங்க. பயணம் குறித்த எண்ணங்கள் மேம்படும். தாய் வழி உறவினர்களை அனுசரித்து செல்லுங்கள். கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும். மனை சார்ந்த பணிகள்ல வேகத்தை காட்டாதீங்க, விவேகத்தோடு செயல்படுங்க. உங்களுடைய ஆர்வத்தோடு எதையும் செய்யுங்கள். இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும். அதிசய தெற்கு திசை, அதிசயின் 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் வெளிப்படும். பரணி நட்சத்திரக்கார அனுசரித்து செல்லுங்கள். கிருத்திகை நட்சத்திரம் வேகத்தை காட்டாமல் விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, திட்டமிட்ட வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க. இன்னைக்கு நல்ல ஒரு வருவாய் வரக்கூடிய ஒரு நாள், நல்ல லாபங்களையும் ஈட்டக்கூடிய நாள், மகிழ்ச்சி நிறைந்த நாள். வியாபாரத்தில் இருந்த நெருக்கடிகள்லாம் விலகும். உங்களுடைய செயல்பாட்டில் வேகம் அதிகரிக்கும். மறைமுகமாக இருந்து வந்த தடைகள் எல்லாம் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு தருணம். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சேமிப்பு குறித்த சில நுட்பங்களை அறிவிங்க. முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு நாள். இன்றைய நாள் ஓய்வு நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும். அதிசய மேற்கு திசை, அதிசயன் 8ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் விலகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, வரவும் இருக்கும் செலவும் இருக்கு. இன்னைக்கு ஆசைகள் எல்லாம் கூடக்கூடிய ஒரு நாள். பொருளாதாரத்தில் இருந்து நெருக்கடிகளாக விலகும். புதிய முயற்சிகளை சிந்தித்து செயல்படுங்கள். கணவன் மனைவிக்குள்ள அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். தந்தை வழியில் அலைச்சல்கள் ஏற்படும். வியாபாரத்தில் நல்ல ஒரு சாதகமான சூழல் அமைஞ்சாலும் கொஞ்சம் அமைதியோடு இன்னைக்கு வியாபாரம் செய்தால் நல்ல லாபங்கள் கிடைக்கும். ஆன்மீக பணிகளை ஈடுபடுவதற்கான சூழல்லாம் உண்டாகும். மனதளவில் சிறு சிறு குழப்பங்கள் தோன்றி மறையும். இன்றைய நாள் நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை வடகு திசை, அதிசயன் 4ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுது. மிருகசீரிஷ நட்சத்திரக்கார நெருக்கடிகள்லாம் விலகும். திருவாதிரை நட்சத்திர அலைச்சல்கள்லாம் ஏற்படும். புனர்பூச நட்சத்திர குழப்பங்கள்லாம் மறையக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, எதிர்பாராத சில செலவுகள்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லுங்கள். ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க. மற்றவர்கள் கருத்துக்களால் குழப்பங்கள் ஏற்பட்டு விலகுகின்ற ஒரு தன்மை இருக்கு. உத்தியோகத்தில் சில மாற்றமான சூழ்நிலையெல்லாம் அமையும். வேகத்தை காட்டாதீங்க, விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். சில நன்மைகள் ஏற்படும். வியாபாரத்துல புதிய அனுபவம் உண்டாகக்கூடிய ஒரு நாள். இன்றைய நாள் வெற்றி நிறைந்து இருந்தாலும் சில விஷயத்தில் யோசிச்சு செய்கின்ற ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அதிசய தென்மேற்கு திசை, அதிசயன் 5ஆம் எண் அதிசயம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். பூசம் நட்சத்திரக்காரர்கள் மாற்றமான ஒரு நாள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகளை தவிர்த்தால் ஆரோக்கியம் நன்றாக இருக்கணும். அதே மாதிரி உடன் பிறந்த சகோதரர்களில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள்லாம் தோன்றி மறையக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. அடுத்தவர்களுக்காக ஜாமீன் போவது, வக்காலத்து வாங்குவது, இந்த விஷயத்துலலாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். நினைத்த வேலையில சில தடைகள்லாம் இன்னைக்கு தோன்றக்கூடிய ஒரு தருணம் இருக்கு, கவனமா இருங்க. ஆடம்பர செலவுகள்லாம் தவிர்த்துருங்க. இன்றைய நாள் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள், சிறப்பாக இருக்கு. அதிசய தெற்கு திசை அதிசயின் 3வது அசு நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மகன் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். பூரம் நட்சத்திரக்கார கருத்து வேறுபாடுகள்லாம் மறையும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மனசுல இருந்து வந்த ஒரு விதமான ஒரு கவலைகள், ஒரு மனக்குழப்பங்கள், இதெல்லாம் இன்னைக்கு குறைகின்ற ஒரு நாளாக இருக்கு. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பண உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு தருணம். முக்கிய பிரமுகர்களின் அறிமுகம் ஏற்படும். வாழ்க்கை துணையினால் ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு ஏற்படும். அதே மாதிரி சகோதரர்களின் வழியிலே எதிர்பாராத சில உதவிகரம் கிடைக்கும். நண்பர்கள் வழியில ஒத்துழைப்பு மேம்படும். உறவினர்கள் வழியில சில விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாகவும் அமைஞ்சிருக்கு. அதிசய தென்கிழக்கு திசை அதிசயின் 5வது அதிசயம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள்லாம் விலகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்கள் ஏற்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, நீங்க யாருக்காவது வாக்குறுதி கொடுத்திருந்தீங்கன்னா அதெல்லாம் இன்னைக்கு நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். தொலைந்து போன சில முக்கிய ஆவணங்கள்லாம் இன்னைக்கு கிடைக்கும். உறவினர்களிடத்தில் மனமிட்டு பேசுங்கள், ஒரு நன்மை ஏற்படும், ஒரு இணக்கம் ஏற்படும். வியாபாரத்தில் சில தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம். நிர்வாகத்துறையில சில மாற்றங்கள் ஏற்படும். முயற்சிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகும். இன்றைய நாள் வேகத்தை காட்டாதீங்க, விவேகத்தோடு செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய மேற்கு திசை அதிசய 8வது அதிசயம் வெளிநீல நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு காணாமல் போன சில ஆவணங்கள்லாம் கிடைக்கின்ற ஒரு தருணம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவே கிடைக்கல அப்படின்னு நினைத்திருந்த சில காரியங்களுக்கு முடிவு கிடைக்கின்ற ஒரு தருணம். விசாகம் நட்சத்திர தடை தாமதங்கள்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். விவசாயம் சார்ந்த துறையில மாறுபட்ட அனுபவம் கிடைக்கும். வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தாலும் எதிர்பார்த்த நல்ல லாபமும் வெற்றியும் கிடைக்கும். பிள்ளைகள் எண்ணங்களை புரிந்து செயல்படுங்கள். பழைய சிக்கல்கள்லாம் குறையக்கூடிய ஒரு தன்மை. சொந்த பந்தங்கள் வழியில அலைச்சல்கள் ஏற்பட கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். இன்றைய நாள் பொறுமையோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய தெற்கு திசை அதிசயின் 6வது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். அனுஷ நட்சத்திரக்காரர் லாபகரமான ஒரு நாள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் அன்பு அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இன்றைய தினம் எல்லா விதத்திலும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். குடும்பத்தில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். உங்க செயல்பாட்டுல ஒரு சில காரியத்துல பொறுமையோட செயல்பாடு இருக்கட்டும். பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழல். வியாபாரத்தில் அலைச்சல்கள் ஏற்படும். கருத்துக்கள் சொல்வதில் சூழ்நிலை அறிந்து சொல்லுங்கள். உத்தியோகத்துல வேகத்தை காட்டாதீங்க, விவேகத்தோடு செயல்படுங்கள். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களை அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். குடும்பத்திலும் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் விரயங்கள் நிறைய ஆகும். அதற்கு தகுந்தால் போல் நீங்க பணத்தை சேமிக்க பழகுங்கள். அதிசய தென் மேற்கு திசை அதிசயின் 7வது அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு செயல்படுங்கள். போராட்டத்துக்கு இன்னைக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் வேகத்தோடு எதையும் செய்யாதீங்கள், நிதானத்தோடு எதையும் செய்யுங்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, கடினமான வேலையை கூட சாதாரணமாக இன்னைக்கு முடிச்சிடுங்க.
தன வரவு சிறப்பாக இருக்கும். அதே சமயத்துல சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். உங்களோட இருப்பவர்கள் நன்மைகள் ஏற்படும். நண்பர்களின் வட்டாரம் சிறப்படையும். விருப்பமான பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடையக்கூடிய நாள். புதிய நபர்களின் அறிமுகத்தால் ஆதாயம் ஏற்படும். மறைமுக திறமைகளை வெளிப்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். விவசாயத்துறையில இருப்பவர்களுக்கு ஆலோசனைகள் தகுந்த நேரத்தில் கிடைக்கும். லாபங்கள் ஈட்டலாம். இன்னைக்கு அன்பு நிறைந்த நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர் நன்மைகள் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரம் ஆதாயம் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கின்ற நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து செயல்படுங்கள். இன்றைய தினம் பிரச்சனைகள்லாம் விலகக்கூடிய ஒரு நாள். வியாபாரத்தில் நல்ல வரவுகள் அதிகரிக்க, லாபங்கள் ஈட்டலாம். மகிழ்ச்சியான ஒரு நாள். புதிய வாய்ப்புகளால் மாற்றங்கள் உண்டாகும். திட்டமிட்ட வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க. கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து சென்றால் இன்னும் சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் எல்லா விதத்திலும் லாபங்கள் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசய மேற்கு திசை. அதிசயன் 3ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் விலகும். சதயம் நட்சத்திரம் மாற்றங்கள் உண்டாகும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, பிள்ளைகள் பற்றிய எண்ணங்கள்லாம் மேலோங்கும். பூர்வீக விஷயத்துல தெளிவுகள் ஏற்படும். உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதல் எல்லாம் மேம்படும். உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் ஏற்படும். உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பு கிடைக்கும். மனசுல ஒரு புதிய கனவுகள் பிறக்கின்ற ஒரு நாள். ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க. வார்த்தையில நிதானத்தை காட்டுங்க. தாய்மாமன் வழியில செலவுகள் ஏற்படும். தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க. உங்க திறமைகள்லாம் வெளிப்படுத்தக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிசய மேற்கு திசை. அதிசயன் 4ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவுகள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய கனவுகள் தோன்றக்கூடிய ஒரு தருணம் இருக்கும். கனவுகள் நிஜமாகுகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.